எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கண்ணியமிக்க அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு அம்மாபட்டினம் கிளை சார்பாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஆரம்பமாகிறது. இந்த கூட்டத்திற்கு நாம் வந்த நோக்கமும் இந்த கூட்டத்தை நாம் நடத்தக்கூடிய நோக்கமும் எல்லா நிலையிலும் மார்க்க விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து கொண்டு கடைபிடித்து அதை நாளை மறுமையிலே வெற்றியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான். ஆனால் சமீப காலமாக மார்க்க சபை என்று வரும் பொழுது மக்கள் மத்தியிலே சில அலட்சியங்களை, மக்கள் மத்தியிலே பொடுபோக்குத்தனங்களை, மார்க்க சபைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை மக்கள் இன்றைக்கு குறைத்தவர்களாக தங்களுடைய வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்க சபைகளில் நாம் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கமான தீனுல் இஸ்லாத்தை தெரிந்து கொள்வது ஒரு மனிதருக்கு சிரமமாக இருக்கும் என்றால், கஷ்டமாக இருக்கும் என்றால், அவர் இதில் நாட்டம் இல்லாதவராக, ஆர்வம் செலுத்தாதவராக இருந்தால் அவர் நஷ்டவாளிகளில் ஒருவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், மார்க்க சபையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெறுங்கள் என்ற நபிமொழி தெளிவாக இருக்கும் பொழுது, சொர்க்கம் எனக்கு வேண்டாம், கேளிக்கைகள் வேண்டும், சொர்க்கம் எனக்கு வேண்டாம், வீண் விரயமான காரியங்கள் வேண்டும், சொர்க்கம் எனக்கு வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் போதும், மார்க்க சபையுடைய நன்மை தேவையில்லை என்று புறக்கணிப்பவர்க்குத்தான் இந்த மாதிரி ஒரு கை சேதம் இருக்கிறது. இதை நம்ம சும்மா ஒரு இது பேச்சுக்காக சொல்லல. அல்லாஹ் இந்த விஷயத்தை மலக்குமார்கிட்ட சொல்லி காட்டுகிறான். ஒரு மார்க்க சபை எதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது, ஒரு மார்க்க நிகழ்ச்சியில எதற்காக நாம் உட்கார்ந்து பயானை கேட்க வேண்டும், அறிவுரையை கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு அதிகமான மக்கள் கலந்து கொண்டு அவர்கள் இந்த மார்க்க விஷயத்தை தெரிந்து கொண்டு பயன் பெறுவார்கள் என்று நினைத்து செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த மக்கள், ஊர்ல உள்ள மக்கள் அல்லாமல் இன்னும் ஏராளமான மக்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம வலியுறுத்த காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மார்க்க சபைக்கும் நம்ம என்னமா தெரியாம இருக்கிறோம். நம்ம ஒரு பொதுக்கூட்டம், ஒரு தெருமுனை கூட்டம், மார்க்க சபை என்று வரும் பொழுது எதற்காக இங்கே அமர்ந்து இந்த பயான்களை, மார்க்க அறிஞர்கள் பேசக்கூடிய செய்திகளை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் கூடுதலான வானவர்கள் இருக்கிறார்கள், மலக்குமார்கள் இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வராம ஒரு சினிமா பார்க்கலாம் 3 மணி நேரம், ஒரு சீரியல் பார்க்கலாம், பாட்டு நிகழ்ச்சியை பார்க்கலாம், இதோ இப்போது கந்தூரி கூத்து என்று நடக்கிறதுல அந்த மாதிரி இதில் போய் கலந்து கொள்ளலாம், அது மாதிரி நிகழ்ச்சிகளில் போய் ஒன்று குழுமலாம், நிறைய வான வேடிக்கைகள், கேளிக்கைகள், ராட்டனங்கள், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி போடுறாங்க, இதுல போய் கலந்து கொள்ளலாம். என்ன அவங்க சொல்ல போறாங்க? அல்லாஹ்வாங்க, ரசூலுங்குவாங்க, இதை கடைபிடிங்குவாங்க, தௌஹீதுங்குவாங்க. இதுக்கு போய் நாம 3 மணி நேரம் செலவு செஞ்சு உட்காரணுமா? ஒரு 2 மணி நேரம் உட்காரணுமா? இதற்காக நம்முடைய நேரத்தை நாம என்ன செய்யணும்? செலவழிக்கணுமா? செல்ல எடுத்து பார்த்தோம்னா அழகா ரீல்ஸ் வரப்போகுது, நல்ல பாட்டு புது ட்ரெண்ட்ல வரப்போகுது, நல்ல ஷார்ட்ஸ் வரப்போகுது, என்ன இதை திங்கலாம், என்ன எங்க சாப்பிடலாம், என்ன புதுசா சேலை வந்திருக்கு, புதுசா ட்ரெஸ் வந்திருக்கு, எல்லாத்தையும் செல்லிலே பார்க்கலாமாங்க. எதற்காக இங்க உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? சில நேரங்களில் பொருளாதாரத்தை கொடுத்து நம்ம அதை வேஸ்ட் பண்ணணும் என்று மக்கள் நினைக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க,
மார்க்க சபைகள்ல நீங்க வந்து அமர்ந்து அதை காது கொடுத்து கேட்டு அதன்படி அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஏதோ இங்க உட்கார்ந்துட்டு போறதுக்கான நன்மை என்பது சாதாரணமானதல்ல. எந்த அளவுக்கு நன்மை என்றால், அல்லாஹ்விடத்தில் உள்ள கூடுதலான வானவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க சபை உலகத்தில் எங்க நடக்குதோ பூமியில அங்க வந்து அமர்வார்கள். அமர்ந்து விட்டு தங்களுடைய ரெக்கைகள் மூலமாக முதல் வானம் வரைக்கும் நிரப்புவார்கள், எல்லாரையும் சூழ்ந்து கொள்வார்கள். இப்ப நம்ம இங்க பேசுறோம் பாருங்க, அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தீனை பற்றி. இங்கே மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இந்த மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சூழ்ந்து கொண்டு யாரெல்லாம் இந்த சபையில் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி கணக்கெடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அவர் என்ன செய்யறாங்க சொன்னா, அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். இந்த சபை முடிந்த பிறகு, நீங்கள் கிளைந்து சென்ற பிறகு, நீங்க இந்த சபைக்கு வர்றீங்க, உட்கார்ந்து கேட்கறீங்க, இறுதி வரை இருக்கிறீங்க, இறுதி வரை இருந்து விட்டு நீங்கள் சபை கிளந்து போறீங்கல்ல, அது வரைக்கும் வானவர்கள் உங்களோடு இருப்பாங்க. இருந்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், எல்லாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் கேட்பானாம், எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள்? இறைவா, உன்னை பற்றி பேசக்கூடிய சபையிலிருந்து வருகிறோம். பூமியில் உன் அடியார்கள் சிலரிடமிருந்து நாங்கள் வருகிறோம். அவர்கள் உன்னை துதிக்கின்றனர். உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டும், உன்னை ஏகன் என்று கூறிக்கொண்டும், உன்னை புகழ்ந்து போற்றிக் கொண்டும், உன்னிடத்திலே வேண்டிக் கொண்டும் இருக்கின்றனர் என்று சொல்வார்களாம். அப்ப அல்லாஹ் தெரிந்து கொண்டே கேட்பானா, என்னிடம் அவர்கள் என்ன வேண்டுகிறார்கள்? இந்த மார்க்க சபையில வந்து அமர்றோம்ல, நேரத்தை ஒதுக்கி பொருளாதாரத்தை கொடுத்து எத்தனையோ கேளிக்கையான சபைகள் இருந்தும் இங்க வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கணும் என்று வந்து அமரக்கூடிய மக்கள் எதை வேண்டுகிறார் என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்வார்களாம், இறைவா, உன்னிடத்திலே சொர்க்கத்தை வேண்டுகிறார்கள். அதை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? மேலும் அவர்கள் உன்னிடத்தில் சொர்க்கத்தை வேண்டுவதோடு அவ்வாறு ஒரு பார்த்திருக்கிறார்கள் கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்வார்களாம், இறைவா, மேலும் உன்னிடத்தில் பாதுகாப்பை வேண்டுகிறார்கள். எதிலிருந்து பாதுகாப்பு? நரகத்திலிருந்து பாதுகாப்பு. ஒரு மார்க்க சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா சொர்க்கம் நீங்க வேண்டீங்க, இறைவா இதன் மூலமா சொர்க்கத்தை கொடுத்துரு. அடுத்து நீங்கள் பாதுகாப்பு தேடுறீங்க நரகத்திலிருந்து. நரகத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்களா? இறைவா, பார்த்ததில்லை. பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? உன்னை வேண்டுவதையே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அவர்கள் வேண்டக்கூடிய சொர்க்கத்தை கொடுக்கிறேன். அவர்கள் விலக்கு கேட்கிறாங்கல்ல, பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பான நரகத்திலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கிறேன் என்று இறைவன் சொல்லுவானாம். அதுல கூடுதல் சிறப்பு தெரியுமா? இந்த கூட்டம் நடக்கும் பொழுது இப்படியே அங்கிட்டு இங்கிட்டும் போறாங்கல்ல மக்கள், வீட்டுல இருந்து கேட்கிறாங்கல்ல, சபைக்கு வராம அந்த மக்கள் என்ன செய்றாங்கன்னா, இங்கிட்டு போறவங்கள சில பேர் உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா, அப்ப அந்த மலக்குமார்கள் கேட்பாங்களாம், இறைவா, இன்னார் நடந்து சென்றார் இந்த சபையை கடந்து, இந்த சபையை பார்த்தவுடன் அங்கே அமர்ந்து விட்டார், அவருக்கு என்ன கூலி? அவருக்கும் இதே கூலி. அதோடு நிக்கல, திரும்ப கேட்கிறாங்க, இறைவா, இந்த மார்க்க சபையில அதிக பாவம் செஞ்ச ஒரு மனிதர் இருக்கிறார். சுட்டி காட்டி சொல்லுவாங்க மலக்குமார்கள், இந்த மார்க்க சபையில அதிக பாவம் செஞ்ச ஒரு மனிதர் இன்னார் இருக்கிறார், இவருக்கு என்ன கூலி இறைவா என்று கேட்கும் பொழுது அவருக்கும் சொர்க்கத்தை கொடுக்கிறேன், அவருக்கும் நரகத்திலிருந்து விலக்கு அளிக்கிறேன் என்று இறைவன் சொல்வதாக ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். மார்க்க சபை என்பது சாதாரணமாக வந்து அமர்ந்து கிளைந்து செல்லக்கூடிய சபை அல்ல. மார்க்க சபைக்கு சொர்க்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது, மார்க்க சபைக்கு நரகம் உங்களிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. யாருக்கு அது வேண்டுமோ, யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ, யாருக்கு நரகத்திலிருந்து விலக்கு வேண்டுமோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்க சபை எங்கே நடந்தாலும் நான் போய் கலந்து கொள்வேன். அது மட்டுமல்ல, இங்க வந்து உட்கார்ந்துட்டு போனை பார்க்கிறது, பக்கத்தில் பேசுறது, கடைகளுக்கு போய் அந்த தீன் வாங்கி திங்கிறது, இது நோக்கம் இல்லைங்க. இங்கே தாய்க்கள் அறிஞர்கள் பேசும் பொழுது நாம காது கொடுத்து கேட்டு அமல் செய்ய வேண்டும்.
ஏன் தெரியுமா? யாரு இது மாதிரி இந்த கல்வி இருக்கு பாருங்க, இந்த மார்க்க கல்வி அறிந்து கொள்வதற்காக வர்றாங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். சாதாரண சபை இல்லைங்க இது. கேலி கூத்து கும்மாரம் நடக்குது இன்னைக்கு கந்தூரி என்ற பேர்ல ஊர்லயும் பாருங்க. ஆட்டம் பாட்டம் ஆபாசம் அரைகுறை குத்தாட்டம். ஆண்களும் பெண்களும் இதே போன்று ஃபர்தாக்களை புர்காக்களை போட்டுக்கொண்டு பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறோம். அந்த சபையை மறுத்து அதற்கு செல்லாமல் இங்கே அமரக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த சபையில் அமர்ந்தால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும், நரகத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும், இந்த கல்வியின் மூலமாக நான் இலகுவான சொர்க்கத்தை பெற வேண்டும். ஒமன் செலக்க தரீக்கன் யஹ்சமிஉ ஃபீஹா இல்மன், யாரு இந்த கல்வியின் பாதையை தேடி செல்கிறாரோ, அதை நோக்கி வருகிறாரோ, இந்த கல்விக்காணி வந்திருக்கிறீங்க, இங்க வந்தா 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், 4 வசனம் தெரிஞ்சுக்கலாம், நான் ஹதீஸ் தெரிஞ்சுக்கலாம் என்று வர்றீங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கேன்னு தெரியுமா? சஹலல்லாஹு லஹு பிஹி தரீக்கன் இலல் ஜன்னதி, சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். யாருக்கெல்லாம் சொர்க்கம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மார்க்க சபையை அமைதியாக இருந்து கேட்டு பயனடையுங்கள். இன்னும் கூடுதலாக அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த கல்வியின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் நாடுவது அதிகமான நன்மை. எந்த அளவுக்கு நன்மை என்று சொன்னால், யூத்தியல் ஹிக்மத்தை மையஷாவு, அல்லாஹ் நாடியோருக்கு கல்வியை வழங்குகிறான், ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யூத்தியல் ஹிக்மத்தை ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரன், யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த கல்வியை கொடுத்து விட்டானோ. இந்த கல்வி இங்கே பேச போறாங்கல்ல, பெற்றோரை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மார்க்கெட்டை பற்றி, இந்த கல்வியை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு ஒரு பெற்றோர் பிள்ளை எப்படி கடைபிடிக்க பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்ற கல்வியை நான் ஏந்தி கொண்டேன் உள்ளத்துல. இங்கே உள்ள பிள்ளைகள், இளம் வயது ஆண்கள் பெண்கள், எனக்கு உள்ள கடமை, பெற்றோருக்கான கடமையை சொன்னாங்க இங்கே, அதை உள்ளத்தில் ஏந்தி நான் கடைபிடித்தேன். என்னுடைய பெற்றோருக்கு உதவி செய்தேன். எல்லா நிலையிலும் என்னுடைய பெற்றோருக்காக நான் சேவை செய்வனாக, நன்மை செய்வனாக இந்த சொல்லக்கூடிய கல்வி எனக்கு பயனுள்ளதாக இருந்து என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில சொர்க்கத்தையும் அதிகமான நன்மைகளையும் வழங்குவான். இந்த சபை புறக்கணிக்கக்கூடிய சபை அல்ல, அதிகமாக மக்கள் அமர்ந்து கேட்கக்கூடிய சபை. எல்லா நாளங்களிலும் இந்த மார்க்க சபையிலே அதிகமாக ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுங்கள். இந்த சபையிலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து விலக்கையும் தருகிறான். அந்த மாபெரும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆயுள் முழுவதும் இந்த மார்க்கத்திற்காக, மார்க்க கல்விக்காக செல்லக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தந்துள்வானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன்.